ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக பார்த்தோன்னே எச்சி ஊடுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட்டான ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது ரொம்ப ரிச்சாக இருக்கும். நான் சொல்கிறபடிக்கு எந்த அளவில் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்திங்கன்னா சூப்பரான கேசரி வீட்டில் செம்மையாக ரெடி ஆகிடும். ஹோட்டல் டேஸ்ட், கல்யாண வீட்டு சுவையில் ரெடி ஆகும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள்: 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1/2 கப் நெய் எடுத்துக்கோங்க. நெய் எண்ணெயெல்லாம் நிறையா இருக்குதுன்னு நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த கல்யாண வீட்டு டேஸ்ட்டில் நம்மளுக்கு கேசரி கிடைக்காது. 1/2 கப் எண்ணெயும் 1/2 கப் நெய்யும் எடுத்துருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு பைனாப்பிள் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு அடி கனமுள்ள பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கீழே அடி பிடிக்காது, ரவை கலர் சேஞ்ச் ஆகாது. இப்போது நம்ம இந்த எண்ணெயும் நெய்யையும் இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். போட்டு நெய் மெல்ட் ஆகி வரட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் 1/2 கப் அளவுக்கு இந்த எண்ணெயும் நெய்யும் மெல்ட் ஆனதை எடுத்து வச்சுக்கலாம். இது லாஸ்ட்டில் நம்ம சேர்ப்போம், அதுக்காக தான் எடுத்து வச்சுக்கிறது. இப்போ 1 கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு, 1 கைப்பிடி அளவுக்கு காஞ்ச திராட்சை போட்டு நல்லா முந்திரி பருப்பு லைட் ப்ரௌனாக வரணும், திராட்சை உப்பி வரணும், அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா திராட்சை முந்திரி எல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃப்ரை ஆன திராட்சையும் முந்திரியும் கொஞ்சம் மட்டும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டில் டெக்கரேஷனுக்கு போடுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு ரவையை இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். சேர்த்து ரவை நெய்யில் நல்லா ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. இந்த நெய் எண்ணெய் எல்லாம் அந்த ரவையோடு சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பைனாப்பிளையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா நம்மளுக்கு பைனாப்பிள் பொடிசாக நறுக்குனாதாங்க நம்மளுக்கு கேசரியில் நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகி டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றப்ப அங்கங்கே லைட்டாக பைனாப்பிள் கடிக்கிறாப்பில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது மாதிரி நல்லா பைனாப்பிளை இந்த ரவையோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பைனாப்பிள் போட்டோன்னே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கலர் எல்லோ கலரில் வர ஆரம்பிச்சிருது. நம்ம அதனால் ஃபுட் கலர்ஸ் எதுவும் ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு பைனாப்பிள்லே அந்த சுகர் டேஸ்ட் இருக்குது. நார்மல் கேசரின்னா நீங்கள் பைனாப்பிள் சேர்க்காமல் விட்டிங்கன்னா 1 கப் ரவைக்கு 1 கப் சுகர் எடுத்துக்கோங்க. இல்லை பைனாப்பிள் ஆட் பண்ணுறதுனால 3/4 கப் அளவுக்கு மட்டும் சுகர் எடுத்துக்கலாம். ஏன்னா பைனாப்பிளில் சுகர் டேஸ்ட் இருக்கனால நம்ம இவ்வளோ தான் சேர்த்துருக்கோம். ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த சுகர் மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா சுகரில் மெல்ட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏற்கனவே உள்ள நெய் எண்ணெயெல்லாம் நம்மளுக்கு பிரிஞ்சு வரும் இந்த கேசரியில். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணி 2 கப், நம்ம 1 கப் அளவுக்கு ரவைக்கு 2 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க உள்ள தண்ணியை இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி இதையும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு இப்படி இது பண்ணுறப்பே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ரவை எல்லாம் சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குங்க. சாப்பிட்றப்பே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தண்ணி எல்லாம் ஊற்றினோன்னா ஓரளவுக்கு ரவை எல்லாம் அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். நீங்களே பாருங்கள், நம்ம ஹை ஃப்ளேமில் இப்படி வச்சு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரவை அந்த வாட்டரை லைட்டாக அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், ஒரு அளவுக்கு ரவை கொஞ்சம் டைட்டாகி கேசரி நம்மளுக்கு சூப்பராக வந்துகிட்டு இருக்கு. இப்போது நம்ம ஏற்கனவே பேலன்ஸ் எடுத்து வச்சுருந்தோமோ ஆயிலும் அந்த நெய்யும், அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி நீங்கள் சேர்த்தாதாங்க அந்த ஹோட்டல் டேஸ்ட்டில் இப்படி அந்த கரண்டியில் எடுத்து வச்சாங்கன்னா அப்படியே அழகாக அந்த ஐஸ்கிரீம் மாதிரி சூப்பராக ஒரு ஸ்கூப் விழுகும். அது மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்தாதாங்க அது மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ லாஸ்ட்டில் ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க.
சேர்த்து இதையும் லைட்டாக ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அடுப்பை. இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அந்த நெய் எண்ணெய் எல்லாம் நல்லா அழகாக சூப்பராக பிரிஞ்சு வந்துருக்கும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலுமே உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சிலே இருக்குங்க. ஏன்னா நம்ம நல்ல நெய் எண்ணெய் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு ஒரு மாதிரி கட்டியாகி உதிரியாலாம் ஆகாது. இது பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா சாஃப்டாக சூப்பராக இந்த கன்சிஸ்டன்சிலே இருக்கும். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் திருப்பியும் சூடு பண்ணால் அழகாக இதே மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு கிடச்சிரும். சூப்பரான பைனாப்பிள் கேசரி கல்யாண வீட்டு ஸ்டைலில் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த கேசரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட்டும் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்கூப்பாக வருது பாருங்கள். அப்படியே அழகாக ஒரு ஸ்கூப். நான் உங்களுக்கு இது பிளேட்டில் வச்சு காமிக்கிறேன். அப்படியே அந்த கல்யாண வீட்டிலலாம் அப்படியே கேசரி வைக்கிறப்ப இப்படி ஒரு ஸ்கூப் வைப்பாங்கல்ல, அதே மாதிரியே அழகாக இருக்குது பாருங்கள். நிறைய பெரிய ஹோட்டல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சூப்பராக கேசரி வைப்பாங்க. இதுதாங்க அந்த ட்ரிக்கு. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே விட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரவையுமே தனித்தனியாக தெரியுங்க. அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக நம்மளுக்கு இந்த பைனாப்பிள் கேசரி ரெடியாக இருக்கும். சாப்பிட்றப்ப அங்கங்கே லைட்டாக அந்த பைனாப்பிள் கடிப்படுறப்ப செம்ம டேஸ்ட்டாகவே இருக்கும். சூப்பராக இருக்குங்க பைனாப்பிள் கேசரி. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஷேப்ஸ்லேயே வச்சு அதில் லாஸ்ட்டில் நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். முந்திரி பருப்பு, திராட்சை, இதெல்லாம் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் நீங்கள் போட்டு டெக்கரேட் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு பைனாப்பிள் கேசரி எம்மியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னொன்று சூப்பரான ரெசிபியோடு பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.